அஸ்வத் ஃபோனுக்கு மெசேஜ் வந்தது. வேதாவுக்கும் உனக்கும் நடந்த கல்யாண கதை தெரிஞ்சு போச்சு. எப்படி அந்த கம்பெனியை உன்னிடம் இருந்து வாங்குறேன் பாரு. முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல்லி உன்னையும் அவளையும் பிரிச்சு அப்புறம் நீ பொய் சொல்லி வாங்கிய கம்பெனியை திரும்பி வாங்கிக்கிறே. உபயோகப்படுத்திய விஷயம் தெரிஞ்சு போச்சு. வேதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சு போச்சு. பிரசன்னா, இதுக்கு எதுக்கு டென்ஷன் ஆகுற? வேதாவுக்கு தெரிஞ்சாதான் நீ டென்ஷன் ஆகணும். அவனுக்கு முன்னாடி வேதாவிற்கு நீ உண்மையை சொல்லிடு. அஸ்வத் நடுங்குதுடா. அவளை பார்த்தாலே சொல்ல வரும் உண்மைகள் எல்லாம் ஒளிஞ்சிக்குது. நாக்கு பிறழுது. பிரசன்னா, லவ் டயலாக் சொல்லும்போது தடுமாறாமல் சொல்லுற இல்ல. அஸ்வத், கிண்டல் பண்ணாதே. பிரசன்னா, அவன் சொன்னா முதல்ல வேதா மதிக்க கூட மாட்டா. ஆனால் உண்மை முதல்ல அவனுடைய வாயில் இருந்து சொல்வதை விட நீ சொல்லிவிட்டால்தான் பெட்டர். அஸ்வத், இன்னைக்கே இப்பவே சொல்லிடுறேன் என்று ஆஃபீஸில் இருந்து கிளம்பினான். எப்படி ஆரம்பிப்பது, என்ன சொல்லி ஆரம்பிப்பது? வழி நெடுக இதே யோசனையாக இருந்தது. அன்று இரவு வீட்டில் வேதா அவள் அறையில் இருக்க அஸ்வத் தைரியத்தை வர வைத்து கொண்டு வேதா பற்றிய உண்மைகளை சொல்ல உள்ளே சென்றான். லைட் எரியவில்லை. அஸ்வத் லைட் போக வேதா, அத்தான் லைட் போடாதீங்க. அஸ்வத், ஏன், என்னாச்சு என்று அவள் நிழலாக இருந்த அருகில் நின்றான். வேதா அவனை அருகில் இழுத்து அத்தான் என்று பாய்ந்து கட்டிக்கொண்டாள். அஸ்வத், என்ன இன்னைக்கு முயல்குட்டிக்கு? வேதா, இந்த முயல்குட்டிக்கு இன்னைக்கு ஒரு முடிவுடன் இருக்கு என்றவள் அஸ்வத்தை இழுத்து கட்டிலில் தள்ளினாள். அஸ்வத், வேதா எதுவும் சொல்லாதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களோட சந்தேகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி. இனிமேல் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க போறேன். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆரம்பம் இன்னைக்கு என்று அவன் உதட்டை கடித்தாள். அஸ்வத் நடுங்கினான். வேதா என்று எதுவும் சொல்ல முடியாமல் அணைத்து கொண்டான். நான் கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு பிரதீப் உன்னை நேரில் பார்த்து எதுவும் உளறிட்டான் என்றால் எழுந்தான். உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று நகர்ந்தவன் கண்ணில் வேதாவின் கபோர்டு திறந்து இருப்பது தெரிய அதில் ஏதோ தாலி போல் இருந்தது. எழுந்து கையில் எடுத்தான். இது நான் வாங்கி வந்த தாலி. அப்போ வேதா கழுத்தில் போட்டு இருப்பது என்ன? பக்கத்தில் ஒரு செயின் இருக்க அதில் ஏ என்று வைரக்கல் பதித்து இருந்தது. அஸ்வத் நெஞ்சில் 1000 ஈட்டி பாய்ந்தது போல இருக்க அதிர்ந்து உட்கார்ந்தான். அவன் கண்ணில் கண்ணீர் வழிந்தது. வேதா, நீ இன்னொருவனின் மனைவி என்று மட்டும் சொல்லிவிடாதே. வேதா சிறிது நேரம் கழித்து இன்னும் அஸ்வத் வெளியே வராததால் அவளுடைய அறையில் பார்த்தாள். அஸ்வத் சிலை போல கட்டிலில் உட்கார்ந்திருந்தான். அத்தான். அஸ்வத்திடம் அசைவில்லை. அவன் கையை பார்த்தாள். அதில் அந்த கவரிங் தாலியை பிடித்திருந்தான். விபத்தில் தாலியை தொலைச்சிட்டேன்னு நினச்சிட்டு நீங்கள் கவரிங் தாலி வாங்கி கொடுத்தீங்க. ஆனால் நீங்கள் கட்டிய தாலி என்னுடைய கழுத்தில் இருக்கும் பொழுது எதுக்காக போலி தாலி? அஸ்வத் என்று அஸ்வத் கையில் இருந்த தாலியை வாங்கினாள். அவன் கை சில்லிட்டு இருந்தது. வேதா, அத்தான், என்னாச்சு? உங்கள் கை சில்லுன்னு இருக்கு. வேதா, அத்தா ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? அஸ்வத் முதல் முறையாக கூனி குறுகி போனான். அவன் தொடும் இடமெல்லாம் தகித்தது. அஸ்வத் நிமிர்ந்து பார்த்து அவள் கழுத்தில் இருக்கும் தாலியை வெளியே எடுத்து பார்த்தான். மனது அனலில் விழுந்த புழு போல துடித்தது. எழுந்து சட்டை கூட போடாமல் செருப்பு போடாமல் கார் எடுத்து கொண்டு போயே விட்டு
வேதா என்னாச்சு இவருக்கு? இப்போ எங்கே போகிறார்? சாப்பிட வரவில்லை, அன்று ஆஃபீஸ் வரவில்லை, இரவு வீட்டுக்கும் வரவில்லை. வேதா பயந்து நடுங்கினாள். யாரிடம் விசாரிப்பது? பிரசன்னா ஃபோன் நம்பர் தெரியாதே. அவருக்கு ஏதாவது ஆகியிருந்தால் கடவுளே, என்னுடைய புருஷனை பத்திரமா என்னுடைய கண்முன் கொண்டு வந்து நிறுத்து என்று ₹1 மஞ்சள் துணியில் முடிந்து வைத்தார். பிரசன்னா, காலையிலேருந்து கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது சொல்லுடா. உங்கள் அம்மா செத்து போன பொழுது கூட நீ இப்படி இல்லையேடா. அஸ்வத் வாய் பேசவில்லை, உட்கார்ந்தே இருந்தான். பிரசன்னா ஓங்கி பலார் என்று அஸ்வத் கன்னத்தில் அறைந்தான். கண்களை மட்டும் சிமிட்டினான். அவ்வளவுதான். பிரசன்னா, டேய் என்னதான் ஆச்சு சொல்லுடா என்று அவனை நெஞ்சில் சாய்த்து கொண்டு கேட்டான். அஸ்வத் வாய் திறக்க பேச்சு வரவில்லை, தொண்டை அடைத்தது. பிரசன்னா, டேய் என்னென்னவோ பண்ணாதேடா, எனக்கு பயமாக இருக்குது. காலையிலேருந்து தண்ணி கூட குடிக்கல. டேய் இங்கே பாரு, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்திடலாம், சரி பண்ணிடலாம். என்னை பாரு, விஷயம் என்னன்னு சொல்லு. அஸ்வத், வேதா. பிரசன்னா, வேதாவுக்கு என்ன ஆச்சு? அஸ்வத், வேதா ஏற்கனவே கல்யாணமானவள்டா. பிரசன்னா உறைந்து உட்கார்ந்தான். கடவுளே, ஏண்டா உன்னோட வாழ்க்கையில் குழப்பம் மட்டும் வந்து நடு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கு. அஸ்வத், ஒன்றுமே பண்ண முடியாதடா. சில நிமிடங்கள் அமைதியாக கடந்தது. அஸ்வத் அவளுடன் நெருக்கமாக இருந்துட்டேன். பிரசன்னா, வாட் பைத்தியக்காரா என்று அவன் முதுகில் ஓங்கி ஒரு அடி போட்டான். அஸ்வத் நடந்ததை சொன்னான். பிரசன்னா அவனுக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுத்தான். குடிமச்சி, எனக்கும் என்ன சொல்வதுன்னு புரியலை. வேதா பூஜை அறைக்கும் வாசலுக்கும் நடையாக நடந்து கொண்டிருந்தாள். இரவு விடிந்ததுதான் மீதம். குளித்து ஆஃபீஸ் கிளம்பி வந்தான். எப்படியாவது யாருடைய உதவியாவது இல்லை கவினிடம் கேட்கலாம். வேதா இரவு முழுவதும் தூங்காத அழுது விழிகளுடன் ஆஃபீஸ் சென்றாள். நேராக கவின் அறைக்குள் நுழைந்தாள். கவின், மேடம், வேதா உங்கள் பாஸ் எங்கே? வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. கவின், அவர் கம்பெனி விஷயமா? வேதா, என்ன சட்டியோட கம்பெனி விஷயமா போனாரா? அவர் இப்போ இங்கே வந்தாகணும், இல்லைன்னா என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லுங்கள். கவின், நான் தகவல் சொல்லிடுறேன் மேடம். வேதா ரிசப்ஷனில் வந்து உட்கார்ந்து கொண்டாள். கவின், சார், மேடம் வந்து சத்தம் போடுறாங்க என்று அவள் சொல்லிய விஷயத்தை அப்படியே சொன்னான். அஸ்வத், நான் வரேன் என்று ஃபோனை வைத்தான். பிரசன்னாவிடம் ஃபோனை கொடுத்துவிட்டு, இதை எத்தனை நாள் தள்ளி போட முடியும்? அவளை நேரடியாக சந்திக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கை, நான் ஓடி ஒழியக்கூடாதா என்று எழுந்து குளித்து கொஞ்சமாக சாப்பிட்டு ஆஃபீஸ் வந்து சேர்ந்தான். வேதாவிற்கு முன் பிரதீப் நின்று பேசி கொண்டிருந்தான். அஸ்வத் பதறினான். அஸ்வத் பிரதீப்பை தள்ளிவிட்டு, உனக்கு இங்கே என்ன வேலை? பிரதீப், சில உண்மைகளை சந்திச்சு தான் தீரணும் தம்பி. வேதா கண்கள் கலங்கி உடல் நடுங்கியது. நேராக சென்று அஸ்வத் சட்டையை பிடித்தாள். அந்த நாய் சொல்வதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தான். பிரதீப், அப்படி அவனால் சொல்ல முடியாதுடா. வேதா அஸ்வத்திடம் கெஞ்சினாள். அத்தான், ப்ளீஸ் சொல்லுங்க அத்தான். நீங்கள் தான் என்னுடைய புருஷன், எனக்கு நல்லா தெரியும். உங்கள் கையாலே எனக்கு தாலி கட்டுனீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. உங்கள் அம்மா நமக்கு ஆசீர்வாதம் செய்தாங்க, எனக்கு மறக்கலை. பிரதீப், அவங்க அம்மா செத்து போய் 10 வருஷம் ஆகுது. எப்படி உங்கள் கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் செய்வாங்க? எப்படியெல்லாம் கதை கட்டி விட்டுருக்கான் பார். அஸ்வத் வேதாவின் வார்த்தைகளுக்கு எல்லாம் அமைதியாக இருந்தவன் பிரதீப் மூக்கை பதம் பார்த்து குத்தினான். வேதா அத்தான் கத்தினாள். அஸ்வத் வேதா கையை பிடித்து இழுத்து கொண்டு அவனுடைய அறைக்குள் நுழைந்தான். வேதா, நான் சொல்வதை பொறுமையாக கேளு என்று நடந்ததையெல்லாம் சொல்லி முடித்தான். வேதா, உங்களுக்கு நான் விளையாட்டு பொம்மை இல்லை. இப்படி சொல்வதற்கு பதிலாக அப்படியே என்னை குழி தோண்டி உயிரோட புதைச்சி இருக்கலாம். அஸ்வத், வேதா, நிஜமாவே உன்னை உயிராக நேசிக்கிறேன். வேதா சில காகிதங்களை அவன் முகத்தில் எறிந்தாள். இந்த டிசைன் நான் போட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அஸ்வத் வேதா கைகளை பிடித்து, தெரியும்டா. வேதா அஸ்வத் கைகளை உதறி, போதும், இன்னும் என் மூலமாக வேலையாகணுமா? வேறு பெண்களுக்கும் டிசைனர்களுக்கும் பணம் கொடுக்க உங்களிடம் பணம் இல்லையா? அஸ்வத், வேதா கொல்லாதே, நான் அப்படி உன்னை நினைக்கலை. வேதா, வேற எப்படி நினைச்சிங்க? விபச்சாரியா? ராத்திரி அதையும் பண்ணி தொலைச்சேனே. வேதா அஸ்வத் சட்டையை பிடித்து, எல்லாத்தையும் கொடுத்தேனே, உங்களையும் எவ்வளவு நம்பினேன் என்றவள் கண்ணில் கண்ணீர். அஸ்வத் இதயம் வெடித்தது. அஸ்வத் வேதாவை இழுத்து கட்டி கொண்டான். வேதா, மொத்தமாக கொன்னுடு என்னை. வேதா அவனை தள்ளிவிட்டு, அப்படியா, அப்போ செத்து போயிடுங்க, விதவையாக வாழ்ந்துக்கிறேன் என்று வெளியே நடந்தாள். அஸ்வத் உடைந்து அழுதான். கையில் கிடைப்பதை எடுத்து உடைத்தான். சத்தம் கேட்டு அஸ்வத் அறைக்குள் நுழைந்த கவின், சார், உங்கள் கையில் ரத்தம். அஸ்வத், சாக என்ன வழி சொல்லு. கவின் உடனடியாக பிரசன்னாவிற்கு ஃபோன் செய்தான். டேய், அவனை
தூக்கிட்டு வாடா. கவின் அஸ்வத்தை இழுத்து கொண்டு காரில் ஏற்றினான். வித்யா, எம்டி சாருக்கு அடிபட்டுடுச்சு போல இருக்கு. வேதா உடைந்து அழுதாள். அவளுடைய உயிரான காதல் ஏமாற்றப்பட்டு இருக்கிறது. ஆனாலும் அவனுக்கு ஒன்று என்றால் இதயம் வேதனையடையாமல் இல்லை. உயிருடன் எழுந்தது முதல் 1 மணி நேரம் முன்பு வரை அவளுக்கு அஸ்வத்து தான் எல்லாம். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவனுடன் குடும்பம் நடத்தி இருக்கிறாள். பேசி பழகி உயிராக காதலை வளர்த்து இந்த நொடி அதை வெட்டி சாய்க்க முடியாமல் வேதனையில் இருக்கிறாள். அவனுடைய அறைக்கு சென்றாள். வேதா, எப்படி சாகணும் சொல்லு, செத்துடுறேன். கடைசியாக கேட்ட கேள்வி. அறை முழுவதும் திட்டு திட்டாக ரத்தத்தை பார்க்கும் பொழுது அவள் இதயத்தில் ரத்தம் வடிந்தது. வேதா, உன்னை மிகவும் காதலிக்கிறேன். மனதை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. ஆனால் நீ எனக்கு கொடுத்த ஏமாற்றத்தை மனசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. போகிறேன் உன்னை விட்டு. ஆனால் என்னுடைய மனதை விட்டு உன்னை அகற்ற முடியுமா தெரியவில்லை. உன்னுடன் வாழ்ந்த இந்த 6 மாதங்களை பொக்கிஷமாக பாதுகாப்பேன். வேதா கண்ணீரை துடைத்து கொண்டு ஃபாரவர் பாய் என்று கிளம்பினாள். வேதா ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்தவள் பக்கத்தில் இருந்த கோயில் உண்டியலில் தன்னுடைய தாலியை கழற்றி போட்டாள். யார் கட்டிய தாலின்னு தெரியாமல் இதை நான் எவ்வளவு நாள் சுமப்பது? அஸ்வத், டேய், வேதாவை பார்க்கணும். எனக்கு ஒன்றும் இல்லைடா, என்னை விடுடா. பிரசன்னா, போகலாம் இரு கொஞ்சம் நேரம். அஸ்வத், அவகிட்ட உட்கார்ந்து பேசணும்டா. என்னுடைய சூழ்நிலையை புரிய வைக்கணும்டா. அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணினாடா. தன்னையே கொடுத்தாள். அவளுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன்னு சொல்லணும்டா. பிரசன்னா, சொல்லலாம். அஸ்வத் அப்படியே மயக்கத்தில் ஆழ்ந்தான். நான் தூங்கிட்டா என்னை விட்டு அவள் போயிடுவான். நான் தூங்க மாட்டேன் என்று பேசிக்கொண்டே மயங்கினான். பிரசன்னா, டாக்டர் நீங்கள் வெளியே இருங்க என்றேன். பிரசன்னாவை அனுப்பிவிட்டு அஸ்வத் அறையை சாத்தினான். பிரசன்னா, கவின் என்ன ஆச்சு? கவின், பிரதீப் என்னவோ பிரச்சனை பண்ணிட்டான். பிரசன்னா, ஃபோன் போட்டு வேதாவுக்கு லைன் வாங்கி கொடு. கவின் ஃபோன் செய்ய வித்யா, வேதா கிளம்பிட்டாங்க, ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கவின் ஃபோனை கட் செய்து தகவல் சொன்னதும் பிரசன்னா, இங்கிருந்து பார்த்துக்கோ என்று வாசலை நோக்கி ஓடினார். பிரசன்னா நேராக அஸ்வத் வீட்டிற்கு சென்றான். வீடு பூட்டி இருந்தது. செக்யூரிட்டி ஓடி வந்து, சார், சாவி கொடுக்க சொன்னாங்க. சாவியை வாங்கும் பொழுதே அவனுடைய உடல் நடுங்கி கதவை திறந்து வேதா அறைக்கு நுழைய அவளுடைய துணிகள் எதுவும் இல்லை. ஐயோ அஸ்வத், உன்கிட்ட எப்படி சொல்ல போறேன்? அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது சொல்லிட்டு போகணும்னு என்ன வேண்டாம். பிரதீப், மாலினியிடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், வா பக்கத்தில். மாலினி, வரமாட்டேன். பிரதீப், உனக்கும் சந்தோஷ செய்திதான். உன்னோட அஸ்வத்துக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. பாரு, அவ வேதாவை துரத்தியாச்சு. அவங்கிட்ட போறியா? மாலினி, தூ. பிரதீப் முகத்தை துடைத்து கொண்டு வாடி என்று அவளை இழுத்தான். மாலினி, வேண்டாம், குழந்தை இருக்கு. மெய்யோ பொய்யோ என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. பிரதீப், இப்போதான் துப்பின. என்னுடைய குழந்தை உனக்கு வேணுமாடி என்று அவளை கட்டாயப்படுத்தினான். பிறகு எழுந்து, ராத்திரி செக்ரட்டரி காத்திருப்பா, நீ அவனை நினைச்சு கனவு கண்டுட்டு இரு. பிரதீப், நான் என்ன செய்தேனோ அதெல்லாம் அவன் செய்த மாதிரி நினைச்சுக்கோ என்று அவளை தள்ளிவிட்டு கிளம்பினான். மாலினி கண்ணீரில் மூழ்கினாள். வேதா சென்னையில் இறங்கினாள். ஹோட்டலில் அறை எடுத்து கொண்டாள். வேலை தேடுதல் வேட்டையை துவங்கினாள். 1 வாரத்திற்குள் வேலை கிடைத்தது. வேலைக்கு செல்லும் பெண்கள் விடுதியில் தங்கி கொண்டாள். அஸ்வத் கொடுத்த கவரிங் தாலியை தன்னுடன் பாதுகாத்து கொண்டாள். தன்னுடைய புதிய வாழ்க்கை பயணத்தை துவங்கினாள். அவள் நம்பிக்கை எப்படியும் அஸ்வத் அம்மாவை போல இருக்கும். அவள் தங்கை சரஸ்வதியை சந்தித்து தன்னுடைய உண்மை உறவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். புதிய இடம், புது நம்பிக்கை. ஆனால் மனதில் அஸ்வத்தின் சுமையுடன் இலக்கை தேடினாள். சுற்றி இருக்கும் மக்கள் கூட்டமும் கடல் காற்றும் புது தெம்பை கொடுத்தது. ராகவனிடம் கிடைத்த ஒரே குழு காயத்ரியின் தங்கை சரஸ்வதி, தம்பி மகேஸ்வரன் மற்றும் ஊர் சென்னை என்பது மட்டும்தான். காயத்ரி போட்டோவை பார்த்தாலும் மனதில் ஆழமாக காயத்ரியின் உருவம் பதிந்து இருந்ததாலும் சரஸ்வதி அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த ஜனக்கூட்டத்தில் எப்படி கண்டுபிடிப்பது என்பது பெரிய கேள்வியாக இருந்தது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை ஒளி அவளை நடத்தியது. அஸ்வின், வித்யா உன்னிடம் பேசக்கூட தகுதியில்லாமல் போயிட்டேன். பரவாயில்லை, ஆனால் உன்னுடைய முடிவு தப்பு. பிரகாஷ் நல்லவன் இல்லை, உனக்கு நல்லா தெரியும். வித்யா தலை குனிந்து ஏதோ ஃபைலை பார்த்து கொண்டே, தெரியும், ஆனால் இதை பற்றி பேசுபவர் உத்தமரா? அஸ்வின், இல்லை, நான் உத்தமன் இல்லை. ஆனால் பிரகாஷை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யாருக்கு தண்டனை கொடுக்க நினைக்கிறேன்? வித்யா நிமிர்ந்து, எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்க போறேன். அஸ்வின், வேண்டாம் வித்யா, என்னை முழுசும் ரணப்படுத்திட்ட. இன்னும் வேதனைப்படுத்த நினைக்காத. வித்யா, அதுதான் எனக்கு சந்தோஷம். என்னோட தங்கச்சி நிலை எப்படி இருக்குமோ? என்ன வேதனைப்படுறாளோ? உயிரோட இருக்காளா இல்லையா தெரியலை. அதனால அவளை இந்த நிலைக்கு ஆளாக்கிய நானும் சரி நீங்களும் சரி நல்லா இருக்க கூடாது. அஸ்வின், வேண்டாம் வித்யா. வித்யா, எனக்கு வேலை இருக்கு, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. அஸ்வின், உன்னோட கம்பெனி
இது அப்படின்னு மறைமுகமாக என்னை வெளியே போக போயிடுறேன். வித்யா அது இருந்தால் அஸ்வின் என்னுடைய இடத்தில் உனக்கு ஆள் கிடச்சிடுச்சு. என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க வச்சு தனிமரமாக நிற்க வச்சிட்ட. போதும், உன்னோட கண்முன் நின்று இதுவரை அசிங்கப்பட்டது எல்லாம் போதும், கிளம்பி சென்றான். அஸ்வின் சொன்னது போலவே கம்பெனி விட்டு கும்பகோணம் விட்டே மறைந்து போனான் அவனுடைய அம்மா சரஸ்வதியுடன். வித்யா அஸ்வின் தங்கியிருந்த வீட்டிற்கு முன் நின்று அழுதாள். அஸ்வின், வந்துடுங்க, உங்களை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துடுவேன், போகாதீங்க, கதறினாள். அஸ்வின் அம்மாவுடன் பஸ்ஸில் எங்கோ பயணித்து கொண்டிருந்தான். மகேஸ்வரன் இதை கேள்விப்பட்டதிலிருந்து மிகவும் உடைந்து போனான். அக்கா தானே உங்களுக்கு எல்லாம், அம்மா மாதிரி பார்த்து பார்த்து வளர்த்தாள், எல்லாம் போச்சே. ஒருத்தி போனாள், பாதி உயிர் போச்சு, இப்போ இன்னொருத்தியும் போயிட்டா. இனி நான் எத்தனை நாள் வாழப் போறேன் தெரியலை. வித்யா பெருங்குரலில் அழுதாள். அப்பா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அப்பா, எனக்கு என்ன தண்டனை சொல்லுங்க. மகேஸ்வரன், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். குழந்தைகள் யாரை விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சுக்காம போயிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும்னு கற்றுக் கொடுத்த எனக்கு வாழ்க்கையை எப்படி கையாளணும்னு சொல்ல தெரியல. வேதாவிடம் பேசியிருந்தால் புரிஞ்சுட்டு இருந்திருப்பா. நீயும் அஸ்வினும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருந்திருக்கலாம். ஆனால் எல்லாம் போச்சு.